வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல எக்லெஸ் ஹனி கேக் தான் பண்ண போறோம். பேக்கரியில டார்க் ரெட் கலர்ல ஒரு கேக் நீங்க பார்த்துருப்பீங்க. மேல அப்படியே தேங்காய்லாம் தூவி அந்த காலத்துல இருந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான கேக். அந்த கேக்கை தான் இன்னைக்கு நம்ம எக்லெஸ் வெர்ஷன்ல பண்ண போறோம். ஆக்சுவலி சொல்ல போனா இந்த கேக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும். இந்த எக்லெஸ் ஹனி கேக் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேக் பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்டா இருந்தது. யாராவது ஒரு 90s கிட்ஸுக்கு நீங்க சர்ப்ரைஸா இந்த கேக் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்கும் இந்த கேக் கூட. கிரீமோ கனாஷோ எதுவுமே கிடையாதுங்க. மேல அப்படியே இந்த ஜாம் ஸ்ப்ரெட் தான். வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேக் அவ்வளோ சாஃப்டா இருந்தது. நீங்க தேங்காய் பிரியர் இருந்தால் கட்டாயம் இந்த கேக்கை ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம ரெகுலரா பேக்கிங்க்கு யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் தாங்க இந்த கேக்குக்கு யூஸ் பண்ண போறோம். ஆனா எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா ஜாம், ஹனி, டெசிகேட்டட் கோகோனட் தான் சேர்க்க போறோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு பட்டர் தேவையில்லை, கண்டன்ஸ் மில்க் தேவையில்லை. நான் ஆத்தென்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக மைதா மாவில் தான் ட்ரை பண்ணேன். உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னா நீங்கள் வீட் ஃப்ளோரில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாமா? முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சளிச்சிட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சலடையில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. சளிச்சு சேர்க்கும் போது உங்களுக்கு ஏர் இன்கார்பரேட் ஆகும். ப்ளஸ் ஏதாவது கட்டி உருண்டைகள் இருந்தாலும் மேலே அப்படியே நின்றுடும். இது கூடவே ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ பெரிய கேக் வேண்டாம், சின்ன சைஸ் பண்ணோன்னா குவான்டிட்டியை நீங்கள் அப்படியே பாதி பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஹாஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். 4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சொன்னேன் இல்லையா, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சலடையில் சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சிட்டிங்கன்னா நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடும். மேலே ஏதாவது லம்ஸ் இருந்தால் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. யூஸ்வலாக கேக் பேக் பண்ணும்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தனியாக ரெடி பண்ணி வச்சுப்போம், வெட் இன்க்ரீடியன்ஸ் தனியாக ரெடி பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறமா தான் கடைசியாக ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ண உடனே பேக் பண்ணிடணும். இப்போ நம்மளோட ட்ரை ரெடி, வெட் ரெடி பண்ணிடலாமா? இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கட்டி உருண்டைகள் இல்லாதபடி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. தயிர் க்ரீமியாக இருக்கணும். இதுலேயே 1 கப் அளவுக்கு பொடிச்ச சக்கரை சேர்த்துக்கலாம், பவுடர் சுகர். சக்கரை நல்லா இந்த தயிரோட கரையிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். தயிரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடையில் இருக்கிற தயிர் கூட சேர்க்கலாம், இல்லைனா வீட்டில் இருக்கிற தயிரும் சேர்க்கலாம். வீட்டில் இருக்கிற தயிர் சேர்க்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். கடை தயிர் சேர்த்திங்கன்னா கடைசியாக பேட்டரில் கொஞ்சம் பால் எக்ஸஸாக சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வீட்டு தயிர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சு இந்த மிக்சர் க்ரீமியாக ஆனதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கணும். வாசனை இல்லாத எண்ணெய்ங்கும் போது உங்களுக்கு நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில், கார்ன் ஆயில், அதுக்கப்புறமா ரைஸ் பிரான் ஆயிலெலாம் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் தயிர் சக்கரை மிக்சரோட பிளெண்ட் ஆகி சிங்கிள் மிக்சராக ஆற வரைக்கும் நீங்கள் விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்திங்கன்னா கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால தான் பார்ட்ஸாக சேர்த்துக்கோங்க. ட்ரை அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இல்லைனா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் உங்களுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப ஏர் உள்ளே போய் உங்களுக்கு கேக் நல்லா ஃப்ளஃபியாக வராது. ஜென்டலாக அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி விடணும். அதே சமயம் லம்ஸ் எதுவும் இல்லாமல் க்ரீமியாக இருக்கணும். சேஃபர் வே ஆஃப் மிக்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான். இப்போ இதிலே வாசனைக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கடைசியாக நான் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின தயிர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பாலோட அளவு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக தேவைப்படும். வீட்டு தயிர் தண்ணியாக இருக்குங்கிறதுனால எனக்கு 1/2 கப் அளவுக்கு பால் கரெக்டாக இருந்தது. பால் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட கேக்கோட மாவு ரெடி ஆகிடும். ட்ரை அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணும் போதே நீங்கள் அங்கே ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். 180 டிகிரி சீல ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் கேர்டோட ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ப்ரீஹீட் பண்ணாதீங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ண பேக்கிங் டிஷ்ல நம்மளோட மாவை சேர்த்துக்கலாம். அப்படியே ஜென்டிலாக தட்டி விட்டிங்கன்னா டாப் லெவல் பார்த்தீங்கன்னா ஈவன் ஆகிடும். ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தாலுமே உடஞ்சிடும். ப்ரீ ஹீட்டட் அவனில் 180 டிகிரி சீல ஒரு 30 to 35 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா நம்மளோட கேக் ரெடி ஆகிடும். கேக்கோட பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அவன், அதோட பிராண்ட், நீங்கள் யூஸ் பண்ணுற மாவு, அதுக்கப்புறம் மாவோட திக்னஸ், பேக்கிங் வெசில் எல்லாத்த பொறுத்தும் மாறும். நல்லா மேல் லேயர் கலர் மாறினதுக்கு அப்புறமா டூத் பிக் உள்ள விட்டு பாருங்க. டூத் பிக் வந்து கிளீனாக வெளியே வந்ததுன்னா கேக் பேக் எடுத்துன்னு அர்த்தம். வெளியே எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சிரப் ரெடி பண்ண போறோம். கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சக்கரை நல்லா கொதிச்சு கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட போறோம். ரொம்ப திக்காயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். தேன் எப்பவுமே சூடா இருக்கிற மிக்சர்ல சேர்க்கக்கூடாது, ஆறுன மிக்சர்ல தான் சேர்க்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட கேக் ஆறிட்டா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர்லேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். பார்ச்மெண்ட் பேப்பர்லேருந்து வெளியே எடுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம மேலே இருக்கிற லேயரை ஸ்லைஸ் பண்ணிக்கணும். அன்ஈவன் லேயர் இல்லைனா ஓவராக கருகின லேயர் இருந்தால் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கேக் பேக் பண்ணுறதுக்கு என்ன ஷேப் மோல்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ டாப் லேயர் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஈவனாக ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் ஹோல்ஸ் போக் பண்ண போகிறோம். டூத் பிக் எடுத்துட்டு கேக்கோட எல்லா பக்கமும் உங்களால் எவ்வளோ ஹோல்ஸ் போட முடியுமோ அவ்வளோ ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்க்குற இந்த ஹனி சுகர் சிரப் வந்து உள்ளே இறங்கும். முதல்ல கேக்கை சுற்றி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர்லேயுமே நம்ம ஹோல்ஸ் போக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சக்கரை தேன் மிக்சரை நம்ம கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் தாராளமாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கேக் ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் சிரப் சேர்க்கணும். கேக் பார்த்தீங்கன்னா இந்த சிரப் எல்லாம் உள்ளே உறிஞ்சாதான் நம்ம மேலே சேர்க்குற ஜாம் அது உள்ளே உரியாது. பேக்கரியில் பார்த்தீங்கன்னா கேக்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துட்டு டெசிகேட்டட் கோகோனட்டில் ரோல் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அவ்வளோ சிரப் தேவையில்லைங்க. கேக் ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். அதனால் ஜஸ்ட் அந்த மேலே ஹோல்ஸ் வழியாக எல்லா பக்கமும் உங்களால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ கேக் இழுக்குதோ அவ்வளோ சிரப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் உள்ளே இறங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜாம் லேயர் ரெடி பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் நான் 90 கிராம்ஸ் அளவுக்கு மிக்சட் ஃப்ரூட் ஜாம் சேர்த்துக்கிறேன். பாக்கி ஏதாவது இந்த தேன் சக்கரை சிரப் இருந்தால் அதையுமே இந்த ஜாம் கூட சேர்த்துட்டு ஜாம் நல்லா இலகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. சூடுக்கு பார்த்தீங்கன்னா ஜாம் இலகி வரும். இன்கேஸ் உங்ககிட்ட அந்த சிரப் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக தேன் சேர்த்துக்கலாம். ரன்னி ஆற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம லூஸாக ஆஃப் பண்ணாதான் ஆற உங்களுக்கு திக் ஆகிட்டே போகும். யூஸ்வலாக நம்ம ஜாம் அப்படியே எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணோன்னா கேக் மேலே ஸ்ப்ரெட் ஆகாது. கேக் அப்படியே பிஞ்சு வந்துடும். அதனால தான் ஸ்ப்ரெட்டபிள் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கடைசி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாம் லேயரை நம்ம அப்படியே கேக் மேலே அப்ளை பண்ண போகிறோம். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவன் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட கேக் ரெடி ஆகிடும். நம்ம ஏற்கனவே சுகர் சிரப் சேர்த்ததுனால இப்போ சேர்க்குற ஜாமை கேக் உரியாது. ஒரு 2-3 கரண்டி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும். நைஃப் வச்சு அப்படியே ஜென்டலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா எல்லா பக்கமும் டெசிகேட்டட் கோகோனட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூவிக்கோங்க. சில பேருக்கு டெசிகேட்டட் கோகோனட் ஒரு ஃப்ளேவர் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட்னா வேறு எதுவும் இல்லைங்க, கொப்பரை தேங்காய் துருவல் தான். உங்களுக்கு இப்போ ரெடிமேடாகவே அது கடைகளில் கிடைக்குது. தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கத்தியில் கேக் ஒட்டுற மாதிரி இருந்தால் மேலே இருக்க ஜாம் ஒட்டிட்டுனா கத்தி வந்து ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒட்டாமல் கட் பண்ண வரும். 90 ஸ்பெஷல் ஹனி கேக் ரெடி, அதுவும் எக்லெஸ் வெர்ஷனில். கேக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 டேஸில் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நாள் வைக்க வேண்டாம். கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுறீங்கனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, இல்லைனா கெட்டு போயிடும். நீங்கள் உடனே கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்தால் சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு டெசிகேட்டட் கோகோனட்டில் ரோல் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட முடியாது. கேக் ரொம்ப சாகி ஆகிடும். உங்களுக்கு இந்த கேக் ரொம்ப பிடிக்கும்னா நீங்களும் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Thanks for watching. Happy weekend.